ஒரு லினக்ஸ் சர்வரில் எப்படி apache2 வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு லினக்ஸ் சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ubuntu எடிஷனில் அதை கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதை ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ubuntu சர்வரில் எப்படி நம்ம apache2 வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்வரை நான் ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கான சர்வராக மாற்றணும் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு வெப் சர்வர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். வெப் சர்வர் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் சர்வர் கிடையாது, அது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த apache2 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டை ரன் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதுதான் நம்ம இப்போ உள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த லினக்ஸ் சர்வருக்குள்ளே. நெக்ஸ்ட்டு இதில் நான் அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஏதாவது இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணணும் நம்ம அந்த ஓஎஸை. அதுக்கு sudo apt get update அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். நம்மளோட இந்த ubuntu OS வந்து அப்டேட் ஆக ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் அப்டேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணோன்னா எந்த இஷ்யூ இல்லாமல் நமக்கு இன்ஸ்டால் ஆகும். அப்டேட் பண்ணாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா சம்டைம்ஸ் ஏதாவது எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது நமக்கு அப்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு, 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் கிளியர் பண்ணிடுறேன் ஸ்க்ரீனை. இப்போது அப்டேட் பண்ணுறது apache2 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டை ரன் பண்ண போகிறேன். அதுக்கு sudo apt get install apache2. இதுதான் apache2 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட். இதை கொடுத்துட்டு -yன்னு லாஸ்ட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நமக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த வெப் சர்வர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படின்னு நம்ம கிராஸ் செக் பண்ணுறதுக்கு சர்வரோட ஐபி அட்ரஸ் எடுத்து ப்ரௌசரில் நியூ டேப்பில் போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ நியூ டேப்பில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு apache2ஓட ஹோம் பேஜ் வருது. இதுதான் டிஃபால்ட்டாக நமக்கு லோட் ஆகிட்டு இருக்க apacheயோட பேஜ். இந்த பேஜ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, இங்கே var அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா www ஃபோல்டர் ஒன்று இருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது ரெஃப்ரெஷ் பண்ணலை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த ஃபோல்டர் வந்தது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். wwwன்னு ஃபோல்டர் இல்லை, இது ரெஃப்ரெஷ் ஆச்சுன்னா நமக்கு அந்த ஃபோல்டர் வந்துடும். நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ ரீகனெக்ட் ஆகுது. ஓகே, ஃபோல்டர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே index.htmlனு ஒரு ஃபைல் இருக்குது பாருங்கள். இந்த ஃபைல் தான் நமக்கு டிஃபால்ட்டாக அங்கே லோட் ஆகிட்டு இருக்கிற அந்த ஹோம் பேஜ் ஃபைல். இந்த ஃபைலுக்கு பதில் நான் என்கிட்ட வெப்சைட் இருக்குது அப்படின்னா நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்டோன்னா எனக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ.